பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காதோ, பஞ்சனையில் காத்து வரும் தூக்கம் வராதோ. தம்பிக்கு தூக்கம் வராதோ, தம்பிக்கு தூக்கம் வராதோ. அண்ணா மாநாடு மாதிரி நான் பண்ணி வச்சிருக்க அலங்காரத்தை தம்பி பார்த்தான்னு வச்சுக்க, எனக்கு ஒரு மோட்டர் பைக்கே வாங்கி கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நடக்க போற பஸ் நைட்ட பத்தி இந்த மைக்ல ஒரு சொற்பொழி வாட்ட போறேன். அத கேட்டான்னு வச்சுக்க, எனக்கு ஒரு டொயோட்டா காரே வாங்கி கொடுத்துருவான். வாங்கி கொடுத்தா வாங்கிக்கடா கண்ணு. நீ மட்டும் யாரு, என் தம்பி இல்லையா? அதெல்லாம் தெரித்தான். இந்த பலாப்பழத்தையும் அண்ணாச்சி பழத்தையும் பார்த்தா தான் கடுப்பாயிருவானோன்னு பயமா இருக்கு எனக்கு. பலாப்பழம், அண்ணாச்சி பழம், வாழைப்பழம்னா சின்ன தம்பிக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அதான் அதுக்காண்டி இவ்வளவு பெரிய பழத்தை வாங்கிட்டு சொன்னாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? தம்பி 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 வா வா வா. என்ன பாத்தமே மணி 10 இன்னும் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணா தம்பி ஒரு 10 நிமிஷம் பா, அப்புறம் நீ மலமலமலன்னு ஆரம்பிச்ச வேண்டியது. என்னத்த ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் நைட் தான். என்ன வெண்டக்க நைட்டு? என்ன என்னண்ணே இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தான்ப்பா. பலாப்பழம், அண்ணாச்சி பழம், வாழைப்பழம் உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. என்னண்ணே உங்களுக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்கா? அப்படி கேளு. சுமாரா என்ன அதுக்குன்னு ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டேவா கொண்டு இறக்குறது? அது இல்லடா தம்பி, எனக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் ஆகி முதல்வர் நடந்தப்போ அதை எடுத்து நடத்துறதுக்கு ஆளும் கிடையாது, வசதியும் இல்ல. ஆனா நீ அப்படி இல்லையே, அதிர்ஷ்டக்காரன். வசதியும் இருக்கு, எடுத்து செய்யறதுக்கு ரெண்டு அண்ணனும் இருக்கும். விட்டுருவோமா? அதுதான் இந்த ஏற்பாடு. எப்படி தம்பி, தமிழ்நாட்டுல என் தம்பிக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி எங்கேயுமே நடக்காத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் நான். நீ எத்தனை படம் நடத்தீங்க? வா வா வா. அமுக்கு உங்க ஐயா, அமுக்கு அமுக்கு. எப்படி அண்ணன் ஐயா? இது மட்டும் இல்ல தம்பி, இது போக 2 மெர்க்குரியும் 6 டியூப் லைட்டும் சொல்லிருக்க வந்துகிட்டு இருக்கு. என்னது இது? மைக்குப்பா, பார்த்தா தெரியல தம்பி. வெளிநாட்டுக்காரன் செக்ஸ்ல எல்லாம் மீறி எகிரி போய்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நாட்டுக்காரருக்கு முதலீடுனா என்னன்னு தெரியல. ஜனத்தொகை மட்டும் 100 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது சமீப கால ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஒரு அரசியல்வாதி என்னோட கடமையா இல்லையா? ஆகையினால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இளம் தம்பதிகளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எங்கிட்டு கொண்டு முடிக்கிறதுங்கிறத இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன். அப்படி சொன்னா உனக்கு இப்போதைக்கு உதவியா இருக்கும், ஜனங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஆகையால் இது என்ன மாநாடா இல்ல பொது கூட்டமா? எனவே இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். பாருங்க, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போடா. 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணலனா அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு நான் மாமனார் வீட்டுக்கு போயிடுவேன். தம்பி தம்பி நான் சொல்றேன் தம்பி. முதல்வர் நடக்கிற இடத்துல மைக் செட், சீரியல் செட்டா? தம்பி கோச்சிட்டு போறா வரா. என்னடா கோபம்? என்னடா மூத்த நாளைக்கு மூளை கிடையாது உனக்கு. ஃபர்ஸ்ட் நைட் அதுமா இவ்வளவு பெரிய பலாப்பழத்தை கொண்டாந்து வச்சிருக்கே, அவன் கடுப்பாகாம என்ன செய்வான்? இந்த பழத்தை புருஷ முண்டாடி 2 பேரும் சேர்ந்து உரிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். அதை தின்னுபிட்டு எப்ப ஆரம்பிக்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் நைட்ட? 5 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் திங்க வேண்டிய பழத்தை ஆரம்பத்துல கொண்டாந்து வச்சிருக்க. எடையாத ஒன்னால எனக்கு கிடைக்கக்கூடிய காரம் போச்சு, பைக்கும் போச்சு. எனவே தடங்களுக்கு நான் வரத பின்னிடுவேன். பின்னி எடா மைக்க எடுத்தாச்சு போ. வாமா, அலங்காரம் பண்ண போன 2 ஆளைய காணோம். அங்கேயே படுத்து தூங்கிருச்சுங்களா? தூங்க முடிஞ்சுங்க. ஏய் தள்ளுங்க. ஏங்க என்னங்க தம்பிக்காக எல்லாத்தையும் ஆசாசையா எடுத்துட்டு போறீங்க, இப்ப எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு வரீங்க, என்னாச்சு? ஆசையா தான் எடுத்துட்டு போனோம், வேணான்ட்டானே. என்ன பத்தி பேசுற தம்பி? அப்படியே நான் சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி கவலை இல்ல, நான் சிம்பிளா கொண்டாடிக்கிறேன், மூத்தவங்க நீங்க 2 பேரும் போய் சந்தோஷமா கொண்டாடுங்கன்னு சொன்னா மாத்தி பேசுற. கனகவல்லி, இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? தமிழ் செல்வ கொண்டு தம்பி ரூம்ல விட்டுட்டு நேரா நீ நம்ம ரூமுக்கு வேகமா வர்ற. நான் போய் சீரியல் செட் மைக் செட்டோட ரெடியா இருக்கேன். என்ன உங்க 2 பேருக்கும் புது மாப்பிள்ளைன்னு நினைப்பா? அண்ணே, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நானும் எங்க அண்ணனும் புது மாப்பிள்ளை தான். அந்த ஐநா சபையை வந்து தடுத்தாலும் நாங்க 2 பேரும் புது மாப்பிள்ளைங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது முடியாது. வா. என்ன கொழுப்பு பத்தி அவங்க வீட்டுக்காருக்கு? 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. அட நிப்பாட்டுக்கு பக்கிலா, நீங்க இன்னும் தூங்கவில்லையா? இறங்க முதல்ல கீழே. இது அப்பா அம்மா பாடுற பாட்டு. இந்த மாதிரி பாட்டுலாம் பாடக்கூடாது தெரியுமா? டிவி பார்த்து பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. இந்தாங்க இந்த மாத்திரை உள்ள போடுங்க முதல்ல. என்ன மாத்திரை இது? இது வைட்டமின் மாத்திரடா. சாப்பிட்டா உடம்பு நல்லா குண்டாயிரும். இந்தா வாயில போட்டு முழுங்கு. இந்தா குட்டி, நீ வாயில போட்டு முழுங்க. அட பாவி, குழந்தைகளுக்கு என்ன மாத்திரை கொடுத்துட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கற? ஒண்ணும் இல்ல, ஏண்டி கத்துற? பசங்கள வெளிய போய் சத்தம் இல்லாம படுங்க. தூக்கம் தன்னால ஒரு ஓடுங்க 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 ஓடுங்க. என் குழந்தை மயக்கம் போட்டு வந்துருச்சு. யோ, என்னைய கொடுத்த என் குழந்தைக்கு? ஒண்ணும் இல்லடி, இந்த பார், நம்ம விஷயத்துல டிஸ்டர்ப் இருக்க கூடாதுக்காக தூக்க மாத்திரை கொடுத்திருக்கேன். காலையில 11 மணிக்கு தான் எந்திரிக்கீங்க. அட பாவி மனுஷா, தூக்க மாத்திரை கொடுத்தியா? குழந்தைகளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துட்டு அப்படியே நமக்கு சந்தோஷம் வேண்டி கிடக்கு. பொண்டாட்டிட்ட தனியா பேசணும்னா இதைத்தான் செஞ்சாகணும். இந்த பார், இந்த கிருஷ்ணன் எதையும் தேடி போக மாட்டான். ஆனா தேடி வந்த சந்தர்ப்பத்தை விடவே மாட்டான். இந்த சீரியல் செட்டப்புக்கு 3000 ரூபாய் இருக்கு. இதை வீணா போக விட மாட்டேன். நாட்டுல அவன் 1 ஓட்டுல தோக்குறான். எக்ஸ்ட்ரா 2 பிள்ளை பத்தோம்னா நாளைக்கு எனக்கு ஓட்டு போட உதவும். பேசாம இரு.